நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஜனநாயகன் விவகாரத்தில் தமிழக மக்களை பிரதமர் மோடி அவமதிக்கிறார் என்று பிரவீன் சக்கரவர்த்தி, தணிக்கை சான்றிதழ் தர மறுப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்று ஜோதிமணி, இப்படி மாணிக்கம் தாக்கூர், கிரீஷ் சோடங்கர் என்று வரிசையாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். ஏற்கனவே தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணியா என்கின்ற சந்தேகங்களும் கேள்விகளும் அதற்குரிய விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஜனநாயகத்திற்கு இவர்கள் ஆதரவாக பேசுவது என்பது அதனுடைய போக்கா? உங்களுடைய கருத்து என்ன? தணிக்கை தாமதம் என்பது கண்டிக்கத்தக்கதுதான், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதே தணிக்கை தாமதத்தால் நானும் ஒரு 40 வருடத்துக்கு முன்பு பாதிக்கப்பட்டவன் தான். நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் இதை முடிக்க வேண்டும், இந்த நடைமுறையை முடிக்க வேண்டும். ஜோதிமணி கூறியிருக்கிற ஒரு கருத்து எனக்கு உடன்பாடானது. தணிக்கையே செய்யப்படாமல் பல லட்சக்கணக்கான வீடியோக்கள் இணையத்தில் உலா வருகின்றன. இன்னமும் நாம் எதற்காக இந்த பழைய தணிக்கை விவகாரங்களை கட்டிக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வி. தணிக்கையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எங்கள் கல்லூரி நாட்களிலேயே அன்பே வா படத்திலே பாடலுக்கு அதுதான் தணிக்கை தான். உதயசூரியனின் பார்வையிலே என்பதுதான் பாடல். அது உதயசூரியன் அப்போ திமுகவின் சின்னம், தணிக்கை பிரச்சனை. கடைசியில புதிய சூரியனின் என்று மாற்ற வேண்டியதானது. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், மத்திய அரசு எப்போதுமே தன் கையில இருக்கிற ஆயுதங்களை அரசியல் கூராயுதங்களாக பயன்படுத்துகிறது. அந்த வகையிலே கருத்து எல்லா கருத்துகளும் சரிதான். தணிக்கை சான்றிதழ் கொடுக்க வேண்டும், உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. ஒரு படம் வெளியிடுவதற்கு தாமதமானாலே அதற்கு பெண்டிங் சப்ஜெக்ட் என்று பெயராகிவிடும். படத்தின் வசூலையும் பாதிக்கும், படத்தில் எத்தனையோ பேர் உழைத்திருப்பார்கள் அவர்களை பாதிக்கும், மக்களை பாதிக்கும். எனவே தணிக்கை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இது அரசியல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டும். அரசியல் இருக்கிறதா என்பது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி அப்படியே திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலும் விஜய் கூட்டணியில சேர முடியுமா, எத்தனை சீட்டு தருவார்கள், எவ்வளவு ஜெயிக்க முடியும், இதெல்லாம் கேள்விக்குறி. காரணம், விஜய் இதுவரைக்கும் பிற கட்சிகளிலிருந்து வந்தவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிற விதத்தை பார்த்தா குறைந்தபட்சம் அவருக்கு உள்ளூர் செல்வாக்காவது இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையிலே இன்றைய தேதிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர வேறு எங்க பெரிய குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கெல்லாம் இல்லை. ஒரு 3% 4% ஓட்டு தான் இருக்கும் ஆவரேஜா. ஆனால் அவர்களோட பேகேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுபோக திமுக என்றால் அவர்கள் அடிமட்ட தொண்டர்கள் உழைத்து கூட்டணி கட்சியை கரை சேர்த்து விடுவார்கள். தாவேகா தொண்டர்களுக்கு இதுதான் முதல் தேர்தல். அவர்கள் உழைப்பார்களை தவிர அந்த தேர்தல் நேக், வாக்குப்பதிவிலே நடத்த வேண்டிய நேக், அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஒரு 20 நாள் பணி இருக்கிறது, அதுக்கு பெரிய அனுபவம் தேவை. காங்கிரஸ் கட்சி தாவேகாவை நம்பி களத்தில் இறங்கினால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். ஒருவேளை புதிய கூட்டணி முயற்சி இருக்கலாம், காங்கிரஸ் கட்சி தனியாக வருவதற்கு இதுதான் வாய்ப்பு என்று ராகுல் காந்தி கருதுவாரே. ஆனால் அது சாத்தியம். மெட்ரோ படத்துக்கு ராகுல் காந்தி அவர் ட்வீட் பண்ணார். இந்த படத்திற்கு அவர் இது வரைக்கும் எதுவும் சொல்லவில்லை. அதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் சென்சார் என்பது, குறிப்பாக ஜனநாயகன் சென்சார் என்பது ஒரு அரசியல் ஆகிவிட்டது. பராசக்தி படத்துக்கும் சென்சார் ப்ராப்ளம் இருந்தது. கூட பராசக்தி படம் அவர்கள் தியேட்டர்ல புக்கிங் செய்யும் போது ப்ரொடியூசர் சைடில் இருந்து என்று ஒரு நோட்டீஸ் ஓட்டியிருந்தார்கள். இணையத்திலே பெரிதாக அது பரவியது. அவர்களுக்கும் இருந்தது. ரிவைசிங் கமிட்டிக்கு போனார்கள். ஆனால் அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டார்கள். இவர்கள் முன்கூட்டியே திட்டமிடவில்லை. இது ஒரு பிரச்சனை. இவர்கள் மற்றவர்களுக்கு 1 வாரம் என்றால் இவர்கள் 3 வாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அரசியல் இருக்கிறது. அப்படி திட்டமிடாமல் இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதாவது தாமதம் அல்லது திட்டமிடாமல் அரசியல் எப்படி செய்கிறார்களோ அப்படியே படத்தையும் செய்து விட்டார்களோ என்கிற சந்தேகம் எனக்கெல்லாம் இருக்கிறது. அவகாசத்தோடு செய்திருந்தால் இதை ரிவைசிங்க்கு போனால் கூட எளிதாக கடந்து வந்திருக்கலாம். இப்போது அனைவருக்குமே இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.